الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة எனக்கும் உங்களுக்கும் அறிவையும் அன்பையும் நேசத்தையும் பாசத்தையும் ஊட்டி வளர்த்து விட்டு இப்போது என்னையும் உங்களையும் விட்டு மறைந்து மன்னர்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்றைக்குமே மறக்க முடியாத என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் இந்த மண்ணுக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் மீதும் அல்லாஹுடைய அருளும் அன்பும் பாவ மன்னிப்பும் நரகத்தின் விடுதலையும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அந்த நன்மைகளிலே பங்குதாரர்களாக மாறுகிறார்கள். அந்த நன்மைகளை அறிந்து கொள்ளாதவர்கள் அலட்சியமாக வாழ்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் அல்லாஹு ரப்புல் சமூகம் சிறந்த சமூகமாக எப்போது மாறும் என்றால், இந்த உலகத்தில் நன்மையை எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிற போதும், தீமை நடக்கிற போது அந்த தீமையை தடுத்து கொண்டிருக்கிற போதும் இந்த உலகத்திலே வாழுகின்ற மனித சமூகங்கள் சிறந்த சமூகங்களாக இருக்கும் என்பதை அல் குர்ஆனும் சுன்னாவும் எனக்கும் உங்களுக்கும் சொல்கிறது. எனவே நன்மையை ஏவுவதும் தீமையை தடுப்பதும் இந்த உலகத்திலே உள்ள ஆண்கள் பெண்கள், சிறியவர்கள் பெரியவர்கள், படித்தவர்கள் பாமரர்கள் என்ற பாகுபாடு இல்லாமல் அவரவருக்கு தெரிந்ததை மற்றவருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய கடமையும் கடைப்பாடும் நம் எல்லோருக்குமே இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை தெரிவு செய்து அனுப்புகிற போது அவர் ஒரு BA பட்டதாரியோ, ஒரு MAயோ, ஒரு PhDயோ, எந்த விதமான பட்டத்துக்கோ படிப்புக்கோ சொந்தக்காரர் கிடையாது. அவர் அனுப்பப்பட்ட சமூகமும் பத்தினித்தனமான சமூகமோ, பாவம் இல்லாத சமூகமோ, அநியாயம் இல்லாத சமூகமோ, அல்லாஹுவை மறுத்து வாழாத சமூகமோ, இணை வைக்காத சமூகமோ கிடையாது. அல்லாஹுவை அல்லாஹுடைய தூதரை அல்லாஹு தாலா நபியாக அனுப்புகிற போது அவருக்கு நம்ம சொல்ற பேரு உம்மி நபி, எழுத வாசிக்க தெரியாதவர், எழுத வாசிக்க தெரியாதவர். அவர் அனுப்பப்பட்ட சமூகத்தை சொல்லுகிற போது அவர் அனுப்பப்பட்ட சமூகம் ஐயாமுல் ஜாஹிலியா, ஜாஹிலியா காலத்து மக்கள். எப்படிப்பட்ட மக்கள்? ஷிர்க்குக்கு பேர் போனவர்கள், பாவத்துக்கு பேர் போனவர்கள், அநியாயத்துக்கு பேர் போனவர்கள். அப்படி இந்த உலகத்தில் பாவம் நிறைந்த ஒரு சமூகத்துக்கும் படிப்பறிவு இல்லாத ஒரு மனிதராகவும் அல்லாஹு தாலா தெரிவு செய்து இந்த உலகத்திலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதரை அனுப்புகிறான். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமூகத்துக்கு வந்து அந்த சமூகத்தை பாவத்திலே இருந்து பாதுகாப்பதற்காக இரவு பகலாக அவர்கள் பாடுபட்டார்கள். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, இந்த சுனாமி அடிச்சிச்சு. இந்த சுனாமி அடிச்ச காலங்கள்ல சில கடலோரங்கள்ல உள்ள சில தர்காக்கள் அப்படியே பாதுகாப்பாக இருந்துச்சு. அந்த தர்கா கட்டப்பட்ட பள்ளிவாசல்கள் பாதுகாப்பாக இருந்துச்சு. அப்ப என்ன செஞ்சாங்கடா எங்கட ஆக்கள், இவ்வளவு பெரிய சுனாமி வந்தும் அவுலியாவை ஒன்றும் செய்யல, இவ்வளவு பெரிய ஆபத்து வந்தும் இந்த பள்ளிவாசலுக்கு ஒன்று நடக்கல அப்படின்னு அதை ஒரு பெருமையா போட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
இந்த உலகத்துல பிறக்கிற போது நடந்த ஒரு வரலாற்று நிகழ்வு தான் ஆமுல் ஃபீல் அப்படின்னு சொல்வோம். யானைகள் எல்லாம் அப்படியே திரட்டிக்கிட்டு காபாவை அழிப்பதற்காக வந்தாங்க. காபாவை அழிப்பதற்காக வருகிறாங்க. அப்ப அந்த காலத்துல எந்த நபியும் இல்லை, நபிமார்கள் யாருமே இல்லை. அப்ப ரசூலுல்லாஹ் ரசூலாகவும் இல்லை. அவர் அப்பதான் பிறக்கிறாரு, ரசூலுல்லாஹ் அப்பதான் பிறக்கிறாரு. யாருமே இல்லாத நேரம் அவர் அப்பதான் பிறக்கிற போது காபாவை அழிப்பதற்காக வேண்டி யானை படைகள் எல்லாம் திரட்டி கொண்டு வர போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவ்வளவு பெரிய பலமுள்ள யானைகளை ஒரு சின்ன பறவைகளை கொண்டு என்ன செய்தான்? அல்லாஹ் தஆலா அடித்தொழித்த வரலாறை அல் குர்ஆனிலே சொல்கிறது. அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல் என்ற சூராவின் ஊடாக அந்த வரலாற்று செய்தியை அல்லாஹ் தஆலா சொல்றான். இது ஒரு கட்டம். இப்ப ரசூலுல்லாஹ் 40 வயதுல நபியாக மாறுகிறார். 40 வயதுல நபித்துவ பட்டம் கிடைக்கிறது. இப்ப ரசூலுல்லாஹ் எந்த காபாவை அல்லாஹ் தஆலா எந்த நபியுமே இல்லாத போது யானை படைகள் அழிக்க வந்த போது பறவைகளை கொண்டு பாதுகாத்தானோ அதே காபாவுல அந்த காபாவுல ரசூலுல்லாஹ் அல்லாஹுவை வணங்கி கொண்டிருக்கிற போது அதே ஊர் மக்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கழுத்துல நாத்த குடல்களை எல்லாம் வீசுகிற போது ஊரை விட்டு அடிச்சு திரட்டுற போது காபாவுக்குள்ள பல்லாயிரக்கணக்கான சிலைகள் இருக்குது. ஆனா ரசூலுல்லாஹ் காபா விட்டு தான் போறாரு. காபாவுக்குள்ள பல்லாயிரக்கணக்கான சிலைகள் இருக்குது. ஆனா ரசூலுல்லாஹ் காபா விட்டு மதீனாவுக்கு என்ன செய்யறாரு? ஹிஜ்ரத் போறாரு. அப்ப ரசூலுல்லாஹ் இருக்கிற போதே காபாவுக்குள்ள இருந்த சிலைகளை அல்லாஹ் பாதுகாத்தாண்ட அடையாளம். அப்ப அல்லாஹ் பாதுகாத்தான், பாவத்தை பாதுகாத்தாண்ட அடையாளம் இல்லையே. அப்படி புரிஞ்சிக்க மாட்டோமே. நம்முடைய சமூகம் பாவத்துக்கு சில வரையறை வச்சிருக்கு. இப்ப இன்றைக்கு சமூகத்துக்கு எவ்வளவுதான் இந்த ஷிர்க்குகளை பத்தி சொன்னாலும், ஆனா இன்றைக்கு அதுல ஒரு சாரார் சும்மா சர்வ சாதாரணமாகவே இருக்கிறாங்க. அதை கண்டுகொள்வதே கிடையாது. அதுக்கு ஆலிம்களும் இன்றைக்கு கூஜா தூக்குறாங்க, அதுக்கு விவாதம் செய்யறாங்க, அதுக்கு அறைகூவல் விடுக்கிறாங்க. இன்றைக்கு மீடியாக்களை பயன்படுத்தி மக்களை நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிற பெரிய பாவத்தை செய்யறாங்க. இன்றைக்கு தர்கா வழிபாடு, இன்றைக்கு கபறுகளுக்கு பூஜைகள் செய்வது போன்று இன்றைக்கு கபறுகளை கட்டி வணங்குவது என்பது. அன்றைக்கு ஒரு கிளிப் ஒன்று பார்க்கிறேன், யாரோ தெரியாது, ஒரு தர்காவை சேர்ந்தவர். நீங்க வியோஜிட்ட போய் பிள்ளை கேட்கிறீங்க, வியோஜிட்ட போய் பிள்ளை தாண்டு எங்க போயிட்டு இந்த சமூகம்? இந்த இஸ்லாத்துல அல்லாஹ் தஆலா தொழுகையை வச்சிருக்கிறான் பாருங்க. 5 நேரமும் தொழுகிறோம். அந்த தொழுகையில நாங்க நெத்திய கொண்டு போய் தரையில வச்சு சுபான ரப்பியல் அலா அல்லது வேற வேற ஔராதுக்களை ஓதுறோம். அந்த சுஜூது யாருக்கு செய்கிறோம் என்றால் அல்லாஹ்வுக்கு செய்கிறோம். இதுதான் இஸ்லாத்துடைய கோட்பாடு. நம்ம யாருக்கும் இந்த உலகத்துல சுஜூது செய்ய முடியாது. சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ், அல்லாஹ் தூய்மையானவன். ஒரு ஜனாசா விழுந்துட்டு வைங்க, ஒரு ஜனாசா விழுந்துட்டு வைங்க, அதுக்கு நாங்க முதலாவது குளிப்பாட்டுவோம், இரண்டாவது கபன் செய்வோம், மூணாவது அந்த ஜனாசாவை தூக்கிட்டு வந்து அந்த ஜனாசாவை முன்னுக்கு வச்சு, எல்லாருக்கும் முன்னுக்கு வச்சு, இமாம் கூட ஜனாசாவுக்கு பின்னுக்கு இருந்து, மௌமுங்கள் எல்லாம் அதுக்கு பின்னுக்கு இருந்து அந்த ஜனாசாவுக்காக சலாத்துல் ஜனாசா, ஜனாசா தொழுகை அப்படின்னு ஒரு தொழுகை நடத்துவோம். அது தொழுகண்டு தான் பேரு. ஆனா அந்த ஜனாசாவை வச்சு அதுல சுஜூத் இல்ல. சுபஹானல்லாஹ், அல்லாஹ் தூய்மையானவன்.
அடே ஜனாசா ஒரு மனுஷனுக்காக இந்த உலகத்துல நாங்க தொழுகிற தொழுகையில, ஜனாசா தொழுகையிலேயே அதுல சுஜூது கிடையாது, அதுல ருக்கு கிடையாது. ஜனாசாவை முன்னுக்கு வச்சுட்டு சுஜூது செய்ய வேணாம், ருக்கு செய்யாத, 4 தக்பீர சொல்லு, சூரத்துல் ஃபாத்தியாவை ஓது, அந்த ஜனாசாவுக்காக வேண்டி நீ பிரார்த்தனை செய்யி, ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத்து சொல்லு, அவ்வளவுதான். ஜனாசா மையத்து மௌத்தாயிட்டு, மௌத்தாயின ஜனாசாவை கொண்டு வந்து பள்ளியில தொழுகை நடத்துகிற போது அந்த தொழுகையில சுஜூது ருக்கு கிடையாது என்று சொல்லுகிற மார்க்கம், சுப்ஹானல்லாஹ், இன்றைக்கு சில பள்ளிவாசல்ல கபறுகளை கட்டி அதுக்கு இன்றைக்கு பூமாலைகள் போட்டு பச்சைகளை குத்தி பன்னீர்களை தொளித்து எண்ணெய்களை வச்சு அதுக்கு வணக்கங்கள் செலுத்தி அதுல சுஜூது செய்து அதுல அப்படியே நெத்திய போட்டு அடிச்சு அவுலியா கிட்ட பிரார்த்தனை செஞ்சு அல்லாஹ்வுடைய இடைத்தரகராக வைத்துக் கொண்டு வணங்குகிற ஒரு பெரிய பாவம் நடக்கிற ஒரு காலகட்டத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு சமூகத்திட்ட இது ஒரு அலட்சியமான ஒரு பாவமாக மாறி போயிற்று. பெரிய பாவம்ங்க, பெரிய பாவம். ஒரு மனுஷன் வாழ்க்கையை அழிச்சிடும், மறுமையை அழிச்சிடும், சுவர்க்கத்தை ஹராமாக்கிடும், அவன் செய்த அத்துணை இபாதத்தையும் இல்லாமலாக்கிடும். அவ்வளவு பெரிய பாவத்துக்கு ஆலிம்கள் என்று சொல்லுகிறவங்க, அல்லது பெரிய பெரிய படிச்சவங்க என்று சொல்றவங்க, லோயர்மார் என்று சொல்றவங்க, பார்லமெண்ட் உறுப்பினர் என்று சொல்றவங்க, இன்னைக்கு கபரடியில போறானே, அந்த கபரடிக்கு நேர்ச்சை செய்யறானே, ஐன போய் கையேந்தி பிரார்த்தனை செய்கிறானே, அதுக்கு போயிட்டு பொன்னாட பூத்துறானே, அதுக்கு போயிட்டு மாலை போடுறானே, அதுக்கு போயிட்டு எண்ணெய் ஊத்துறானே, அதுக்கு போயிட்டு ஊதுபத்தி பத்த வைக்கிறானே. இந்த உம்மா மௌத்தாயினா, நீங்க மௌத்தாயினா, உங்களை கொண்டு வச்சு தொழுகிற தொழுகையில கூட சுஜூது கிடையாது, ருக்கு கிடையாது. யாரோ மௌத்தாயின் அவுலியாவை கொண்டு வந்து பள்ளியில அவுலியா என்ற பேரால கபறுகளை கட்டி இன்றைக்கு அதற்கு இன்றைக்கு வேற வேற விளக்கங்கள் சொல்லி இன்றைக்கு மக்களை எல்லாம் பாவத்தில் அழைக்குகிற மிக பயங்கரமான ஒரு காலகட்டத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சுப்ஹானல்லாஹ், இன்றைக்கு இந்த பாவம் ஒரு பக்கம், அந்த பாவத்தை பார்க்க போற சமூகம் மறுபக்கம். இப்ப கல்முனையில கொடியேற்றம், அங்க நிறைய பேர் சிறுக்கு செய்யறல்ல, எல்லா ஊர்ல இருந்தும் போறாங்க. என்னத்துக்கு போறாங்கன்னு கேட்டா சிறுக்கு செய்யறதுக்கு போகலங்க, கொடியேற்றத்தை பார்க்க போறோம். அங்க ஏதாவது முறுக்கு பூந்தி, ஏதாவது டாய்ஸ், ஏதாவது விளையாட்டு பொருட்கள், ஒரு ஜாலியா, ஒரு சும்மா ஒரு டைம் பாஸுக்கு அதுக்கு போறோம். பிள்ளைகளை கூட்டிட்டு போறோம், ட்ரிப் போற போது அதை பார்க்கிறோம். சுப்ஹானல்லாஹ், மார்க்கத்தில இபாதத்து என்று இல்லாத ஒன்றை செய்யக்கூடாது, வணங்கக்கூடாது, அது பாவம். இன்ன ஷிர்க லظுல்முன் அதீம், ஷிர்க் என்பது ஆகப்பெரிய அநியாயம். அல்லாஹ் தஆலா யாரு ஷிர்க் வைக்கிறானோ அவனுடைய இபாதத்தை எல்லாம் அழித்திடுவான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண தருவாயில இந்த சமூகத்துக்கு சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா யூதர்களையும் நசாராக்களை சபிப்பானாக. ஏனென்றால் இந்த யூதர்களும் இந்த நசாராக்களும் யார் தெரியுமா? அவங்கட நபிமார்கள் மௌத்தாகின உடனே அவங்கட மக்பராக்களை வணக்கஸ்தலங்களாக எடுத்துக்கொண்டாங்க. நபிமார்களுடைய கபிரிஸ்தானங்களையே வணக்கஸ்தலங்களாக எடுத்துக்கொண்ட யூதர்களையும் நசாராக்களையும் அல்லாஹ் தஆலா சபிப்பானாக என்று அல்லாஹ்வுடைய தூதர் சாபமிடுறாரு. இது வாப்பா தெரியா, உம்மா தெரியா, ஊரு தெரியா, அவுலியா, அத போயிட்டு அல்லாஹ்வை வணங்குற பள்ளிவாசலுக்குள்ள கபறு கட்டி வச்சிருக்குது. நபிமார்களுடைய கபரையே வணக்கஸ்தலங்களாக எடுத்துக்கொண்டவர்
இன்றைக்கு எங்கட சமூகம் யாருண்டு அட்ரஸ் இல்லாத, பேர் இல்லாத, வாப்பா இல்லாத, ஊர் இல்லாத, யாருண்டும் தெரியாத மக்பராக்களை இன்றைக்கு வணக்க ஸ்தலங்களாக எடுத்துக்கொண்டு வாழ்றாங்களே. இன்றைக்கு நம்மட தாய்மாரு இன்றைக்கு நம்மட நோயாளிகளை கூட்டுட்டு போய் அங்க நூல் கட்டுறதும், தாயத்து கட்டுறதும், இன்றைக்கு அது எழுதுறதும், இது எழுதுறதும், அதை குடிக்கிறதும், இதை குடிக்கிறதும், பூட்டு போடுறதும் இன்றைக்கு நடக்கிற புதுனங்கள். சுபஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய பாவம். நான் இந்தியாவுக்கு போயிருந்தேன். ஏர்வாடி தர்கா அப்படின்னு ஒரு பிரபலியமான ஒரு தர்கா இருக்குது. அப்ப அங்க ஒரு தர்காவுல அப்படியே உள்ளுக்கு கபரை கட்டி அப்படியே அந்த கபருக்கு ஒரு கம்பியால ஒரு 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 கதவை கொண்டு போட்டிருக்குது. அந்த கதவுல பார்த்தேன், அப்படியே மேல இருந்து கீழே வரைக்கும் பூட்டு போட்டிருக்குது. அவனை கேட்டேன், என்ன இது பூட்டு போட்டிருக்குது அப்படின்னு கேட்டேன். அப்ப நின்றவர் சொன்னார், என்ன தெரியுமா இது? வாய் பேச இயலாம ஊமைகளாக பிறந்தவங்க, அவங்கட நேர்த்தி கடன் தான் இந்த பூட்டு லொக்கா இருக்கிற மாதிரி. எப்படி லொக்க திறந்துட்ட உடனே திறப்படுமோ அதே போல வாய் பேச இயலாத ஆக்கள் நேர்த்தி கடன் செய்யறான். அந்த பூட்டை கொண்டு போய் கபூர்ல கொள்ளி இருக்கிறான், வாயில உள்ள லொக்கலறது. இந்த சமூகத்தை எங்க போய் கொண்டு கொடுக்கு? இது யாரும் சொன்னதல்ல, என்ன கண்ணால நான் பார்த்தது. இன்றைக்கு எங்கட சமூகத்தில் உள்ள பெண்கள் சர்வ சாதாரணமாக இன்றைக்கு அதை பார்க்க போறாங்க. கொஞ்சம் பேர் அதுல நம்பி அதுக்கு நாரசா கொடுக்குறாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் நூல் கட்டுறாங்க, இன்னும் கொஞ்சம் பேர் தாயத்து கட்டுறாங்க. போகலாமா? அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? அல்லாஹு தஆலா இந்த வேதத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய வசனங்கள் பரிகாசம் செய்யப்படுவதை, பரிகாசிக்கப்படுகிற இடம், அல்லாஹ்வுடைய வசனங்கள் மறுக்கப்படுகிற இடம், பெரிய பாவம், அலட்சியமாக கருதப்படுகிற இடம். இன்றைக்கு ஆண்களும் பெண்களும் இளைஞர்களும் யுவதிகளும் கூட்டம் கூட்டமாக அங்க போய் புதனம் பார்க்க போறீங்களே, அல்லாஹ்வுடைய வசனத்துக்கு பயம் இல்லையா? இன்னக்கும் இதம் மிஸ்லஹும், அவர்களை போன்றவர்கள் தான் நீங்கள். அதையும் தாண்டி அந்த இடத்துல நீங்க உட்கார்ந்தால் இன்னக்கும் இதம் மிஸ்லஹும், அவர்களை போன்றவர்கள் தான் நீங்கள். இன்னல்லாஹ ஜாமிஉல் முனாஃபிகீன வல், போடுற கூத்தும் கட்டுகிற லைட்டுகளும் ஆக்குற சோறுகளும் சுப்ஹானல்லாஹ் கொஞ்ச நெஞ்சம் அல்ல, அவ்வளவு பாவம் இன்றைக்கு பாவமாக பார்க்கப்படாமல் சர்வசாதாரணமாக அலட்சியமாக ஆண்களும் பெண்களும். முஸ்லிம்ல 4953வது செய்தி. இன்னமின் அஷ்ராத்தி ஸஆ ஐ யுர்ஃபஅல் இல்ம், மறுமையுடைய நாளின் அடையாளங்களில் ஒன்று இந்த அறிவு. அப்படியே அல்லாஹ் அல்லாத பாவங்கள் சர்வ சாதாரணமாக இன்றைக்கு நடக்குது. அதுல முற்று முழுதாக அறிவு உள்ளவனும் மடையனாக மாறி போகிற அளவுக்கு இன்றைய பாவங்கள் சர்வசாதாரணமாக நடக்குது. மனுஷன் இந்த அறிவையும் இந்த காதையும் இந்த கல்வையும் சிந்திக்க தவறுற போது அல்லாஹ் அந்த மனுஷனை எப்படி கேவலப்படுத்துறான்னு பாருங்க. லஹும் குலூபுன் லா யஃகலூன், கால்நடைகளை போன்றவர்கள். பல்ஹும் அபல்லு, அந்த கால்நடைகளை விடவும் மிகவும் கேவலமானவர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனில் அல்லாஹ் வஸ்துக்கள் 5 நேரம் தொழுகிறவர்கள் கூட, 5 நேரம் தொழுகிறவர்கள் கூட அல்லாஹ் நாக்கு பிஞ்சிடும், நீ நாசமாயிடுவா, உன் குடும்பம் நாசமாயிடும், எல்லாத்தையும் இஸ்லாம் சொன்னது ஒரு பக்கம். அதை உற்பத்தி செய்கிறவன் நாசமாகுவா, அழிஞ்சிடுவா, நீ நாசமாகும், உன் உடம்பு நாசமாகும். இதை விட திட்ட தெளிவாக எப்படி ஒரு மனுஷனுக்கு பாடம் நடத்துற சொல்லுங்க? இஸ்லாம் வேணாண்டு சொல்லுது, ஹராம்னு சொல்லுது, கூடாண்டு சொல்லுது. உங்களை நீங்க அழித்துக்கொள்ள மீறி செய்கிற மனுஷன் படம் போட்டு காட்டியிருக்கிறான், அதையும் தாண்டி செய்கிறான். இத்தனைக்கு 5 நேரம் தொழுகிறாரு, அல்லாஹ்வை வணங்குறாரு. சுப்ஹானல்லாஹ், இந்த பாப்பல தட முடியல. நல்லா இருக்கிறான், கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகுதான் கேஸ் அவுட் ஆகுது, ஐஸ் அடிக்கிறான். சுப்ஹானல்லாஹ்,
ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மறுமையுடைய நாளின் அடையாளங்களில் ஒன்று இந்த பாவங்கள் பறந்து சமூகத்திட்ட காணப்படும். வயதுஹரு ஸினா, விபச்சாரம் வெளியாகிவிடும். ஒரு காலத்துல ஒரு இடத்துலதான் இந்த பாவம் நடக்கும். யாராவது கண்டா பள்ளியில கொண்டு வச்சு அவமானப்படுத்தி ஊர்ல முடிச்சு வைக்கிற அளவுக்குத்தான் இந்த ஜினா இருந்துச்சு. இன்றைக்கு யாருக்கும் விதிவிலக்கு இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு இல்லாம ரஹிமல்லா, அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர இன்றைக்கு சர்வ சாதாரணமாக இந்த பாவம் என்று கூட பார்க்கப்படாத அளவுக்கு இன்றைக்கு சர்வ சாதாரணமாக இந்த பாவம் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நமக்கெல்லாம் ஒரு தைரியம் இருக்கு. என்ன தைரியம் என்றால், நம்ம பாவம் செய்யறதால அழிஞ்சிட மாட்டோம் அப்படின்னு. ஆனா இந்த உலகத்துல அல்லாஹு தாலா பாவம் செய்த சமூகத்தை அழிச்சான். அல்லாஹு தாலா இந்த உலகத்துல பாவம் செய்த சமூகத்தை அல்லாஹு தாலா அழித்தான். அல்லாஹ் கேட்கிற வசனத்தை பாருங்களேன். அல்லாஹ் எப்படி அஃப அமின அஹ்லுல் குரா அய்யஅதியஹும் பஅசுனா பயாத்தன் வஹும் நாயிமூன். அவங்க 4686வது செய்தி. இன்னல்லாஹ லயும்லி லிஸ்ஸாலிம் ஹத்தா இதா அகதஹு லம் யுஃப்லிதுஹு. அல்லாஹு தஆலா இந்த பாவம் செஞ்சு வீட்டையும் இன்றைக்கு வட்டி தட்டின நிலைமையில தான் இருக்குது. ஒரு காலத்துல எங்கேயாவது ஒரு தமிழ் ஏரியா அல்லது சிங்கள ஏரியாக்கள்ல தான் இந்த அடகு வைக்க அல்லது ஏதாவது ஒரு பதவி கிடைச்சிச்சு, சம்பளம் 4 ரூபாய் கிடைக்குது என்பதற்காக இன்னைக்கு வட்டிய தொழிலாக செய்கிற இஸ்லாமிய இளைஞர்கள் நம்ம சமூகத்தில் ஏராளம் தாராளம். இன்னைக்கு மாப்பிள்ளை பார்க்க
ஒரு பாங்குக்கு பதில் சொல்கிறா, 2 பாங்குக்கு பதில் சொல்கிறான்னு கேட்டால் ஒன்றுக்கு தான் சொல்லணும். ஆனால் ஒன்றுக்கு சொல்லி துவா ஓதிட்டோம்னா என்ன செஞ்சிடும், இன்னொரு வழியில் என்னோட அது மட்டும் தான் வேலையாக இருக்கு விளைச்சானே. அதனால் ஒரு பாங்கு தான் நமக்கு எது கிட்ட இருந்து நமக்கு எது கேட்குதோ அதுக்கு பதில் சொல்லிட்டோம்னா நான் செஞ்சிடும், அது முடிஞ்சிடும். ஒரு 10-15 நிமிஷத்துல நினச்சோம் இன்ஷா அல்லாஹ் முடிச்சுட்டு இஷாவை தொழுவோம் இன்ஷா அல்லாஹ். நஹ்மது வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மாபாத். அலட்சியமாக கருதப்படுகின்ற ஆபத்தான பாவங்கள் செஞ்சிருக்குது, காலம் மாறி போயிருக்குது. இன்னைக்கு வட்டியை விளம்பரப்படுத்துகிற அளவுக்கு என்ன செஞ்சுட்டு சமூகம் மாறிட்டு. ஒரு காலம் வட்டி எடுக்கிறவன் ஊர்ல பெரிய வயிறோட அவன் வட்டிக்கு கொடுக்கிறவன் என்று அறியப்பட்டிருந்தான். இன்னைக்கு எல்லாரும் வட்டியை சர்வசாதாரணமாக சாப்பிட்றாங்க. இன்னைக்கு தண்ட மகளை கஷ்டப்பட்டு கூலி வேலை செஞ்சு வெயில்ல நின்று மழையில நின்று தியாக அவன் இன்றைக்கு மாப்பிள்ள சமூகத்தில், அவன் இன்றைக்கு பள்ளியில தலைவர், அவர் இன்றைக்கு ஒரு ஒரு பெரிய நல்ல நிறுவனத்தில் இஸ்லாமிய சமூகத்தில் ஒரு ஆளா மாறி போயிருக்கிறாரு. அல்லாஹு அக்பர். என்னன்னு சொல்ல இந்த சமூகத்தை இன்னைக்கு வட்டி எப்படி தெரியுமா, ஒவ்வொரு ஆட்களும் விளம்பரப்படுத்துறோம். இன்னைக்கு டிசம்பர் சீசன் வந்துட்டுமெண்டா பேங்க் வட்டி கடையில வேலை, அந்த வட்டி கடையில வேலை செய்யற போது அவர் உடுக்குற உடுப்புல அந்த பேங்கோட பேரு போட்டிருக்கும். அந்த டிஷர்ட்டை தான் உடுத்துட்டு அக்கறை கொண்டவர்களாக இந்த வட்டியோடு உள்ளவர்கள் சர்வசாதாரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் டிஷர்ட் போடுறவங்களை காணலையா நீங்க? லீசிங் கம்பெனி டிஷர்ட் போடுறவங்களை காணலையா? ஒவ்வொரு வட்டி கடையும் இன்றைக்கு சர்வசாதாரணமாக சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்குது. யோசிக்கணுமே, மனைவி யோசிக்குமே, நீ தார சாப்பாடு ஹராண்டா வாப்பா, அதை திண்டா நாளைக்கு நரகண்டா வாப்பா, எனக்கு வேணும். 26வது வசனம், யம்ஹகுல்லாஹு ரிபா, அல்லாஹு தஆலா வட்டியை அழிப்பான், வயுர்பி ஸதகாத், அல்லாஹு தஆலா தர்மத்தை வளர்ப்பான். நம்மட சமூகத்தில் வட்டிக்கு கொடுக்கிறதும் வட்டிக்கு எடுக்கிறதும் இன்றைக்கு அது ஒரு புதிய கலாச்சாரத்தின் அடிப்படையில் ஒரு பெருமையான காரியமாக இருக்குது. தர்மம் கொடுக்கிறதும் பள்ளிவாசல்களுக்கு ஹெல்ப் பண்றதும் அது இன்றைக்கு சிறுமப்பட்ட ஒரு அமலாக இன்றைய சமூகத்தில் மாறி போயிருக்கிறது. வல்லாஹு லா யுஹிப்பு குல்ல பாவிகளை அல்லாஹு தஆலா நேசிப்பது இல்லை. வட்டி கடையில வேலை செய்யறவங்களோட மாப்பிள்ளை அல்லாஹ் நேசிக்கிற இல்ல. வட்டி கடையில வேலை செய்ய சர்வ சாதாரணமாக தாக்கம் கிடையாத அளவுக்கு இந்த பாவம் இன்றைக்கு சமூகத்தில் மாறி போயிருக்கிறது. ஃபஇல்லம் தஃஅலு ஃபஅதனு பிஹர்பின் மினல்லாஹி வ ரசூலிஹி. இப்படி ஒரு வசனத்தை இந்த பாவத்தை தவிர வேற எந்த பாவத்துக்கும் அல்லாஹ் தஆலா யூஸ் பண்ணவில்லை. தோழர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக்கில ரிபா, வட்டியை தின்றவன அல்லாஹ்வுடைய தூதர் சபித்தாங்க. வ மூக்கிலஹு வ காத்திபஹு வ ஷாஹிதைஹி, அந்த வட்டியை சுமக்கிறவன அல்லாஹ்வுடைய தூதர் சபித்தாங்க. அதை எழுதுறவன அல்லாஹ்வுடைய தூதர் சபித்தாங்க. அதற்கு சாட்சி சொல்றவன அல்லாஹ்வுடைய தூதர் சபித்தார்கள். அல்லாஹ் அக்பர். இவ்வளவு பாவமும் இன்றைக்கு சமூகத்தில் சர்வ சாதாரணமாக நடக்குது. அதை பார்த்தும் பார்க்காமலும் இன்றைக்கு சமூகம் பாராமுகமாக இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு சமூகத்தில் காணப்படுகின்ற இன்னும் ஒரு பாவமாக பார்க்கப்படாத ஒரு பாவம்தான் நாங்கள்லாம் எப்பையும் பயத்தோடு வாழ வேண்டிய தேவை இருக்குது. ஏண்டா நபிமார்கள் பாவத்தில இருந்து பாதுகாக்கப்பட்டவங்க, அவங்க மௌசூமிங்க, பாவத்தில இருந்து பாதுகாக்கப்பட்டவங்க. நான் இன்றைக்கு கூட சொன்னேன்,
ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் கல்ல கடந்து நான் போகிற போதும் அந்த கல் என்னை பார்த்து சலாம் சொல்லும். இப்பையும் எனக்கு அந்த கல் மக்காவில் எங்கே இருக்கிறது என்பதை நான் அறிவேன். நாங்கள் ரசூலுல்லாஹ் சின்ன பிள்ளையாக இருக்கிற போது நான் மக்காவிலே ஒரு கல் இருக்கிறது, அந்த கல்லை கடந்து நான் போற போது அந்த கல் என்னை பார்த்து சலாம் சொல்லும். என்னை பார்த்து, நான் சின்ன பருவ நபியா வரல, நுபுவத்து கிடைக்கல, அப்படிப்பட்ட நேரத்தில் கல் என்னை பார்த்து சலாம் சொல்லும். எங்கே இருக்கிறது என்று எனக்கு தெரியும். ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாக்கிறான். நமக்கு தெரியுமே, புகாரியில பதிவு செய்யப்பட்ட செய்தி. அடுத்த ஜும்மாவுக்கு இஸ்லாமிய வரலாற்றில் முதலாவதாக ஒரு பெண் மிம்பர் அடிச்சு பள்ளிவாசலுக்கு கொடுக்கிறார். ரசூலுல்லாஹ்வுக்கு முதலாவது மிம்பர் அடிச்சு கொடுத்தது உங்களை சேர்ந்த ஒரு பெண் மிம்பர் அடிச்சு பள்ளிக்கு கொடுக்கிறார். அடுத்த ஜும்மாவுல ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர்ல வஹியை பத்தி அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்து பயான் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் நின்று பேசிக் கொண்டிருக்கிற போது பக்கத்துல வளமையா தூதர் உடனே மிம்பரில் இருந்து இறங்கி ஒரு குழந்தை பிள்ளை அழுதா அந்த பிள்ளைய தடாவி அந்த பிள்ளைக்கு எப்படி ஆறுதல் சொல்லுவோமோ அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர்ல இருந்து இறங்கி அந்த ஈச்சங்குத்தியடிய வந்து சொல்லி ஒரு குழந்தை பிள்ளையை சமாளிப்பதை போல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஈச்சங்குத்தியை சமாளித்த வரலாறு புகாரியில பதிவு செய்யப்பட்ட வரலாறு. அந்த காலங்களில் இருப்பதற்காக வேண்டி அந்த பாவத்தை பத்தி கேட்கிறோம் என்றுவாங்க. இன்றைக்கு நம்ம பாவத்தை பத்தியே ஆய்வு செய்கிறோம், பாவத்தை பத்தியே பார்க்கிறோம், பாவத்தை பத்தியே தேடுறோம். வாட்ஸ்அப்ல எடுத்தா பாவம், யூடியூப்ல பாவம், பேஸ்புக்ல பாவம், எங்கெல்லாம் பாவம் இருக்குதோ அங்கெல்லாம் பாவத்தை தேடி போறோம், பாவத்துக்காக வேண்டி பயணிக்கிறோம், பாவத்தை தேடி ரசிச்சு ருசிப்பதற்காக குடும்பத்தோடு. அன்றைக்கு சமூகம் பாவத்தை தேடிச்சு பாதுகாப்பாக இருக்கிறது. இன்றைக்கு சமூகம் பாவத்தை தேடுது, அந்த பாவத்தில் போய் தானும் ரசூலுல்லாஹ்வை அல்லாஹ் பாதுகாத்துட்டான். ரசூலுல்லாஹ் சின்ன பருவத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் வேறொரு தாக்கிட்ட தானே பால் குடிச்சாங்க, வேறொரு தாக்கிட்ட தான் பால் குடிச்சாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு போய் பால் குடிக்கிறாங்க. பால் சின்ன பருவத்திலேயே உம்மாட மடியில பால் குடிக்கல ரசூலுல்லாஹ், வேறொரு இடத்துல போய் ரசூலுல்லாஹ் பால் குடிச்சாங்க. அந்த பால் குடிக்கிற அந்த காலத்துல சின்ன பிள்ளைதானே, அப்ப அங்க விளையாடி கொண்டிருக்கிறாங்க ரசூலுல்லாஹ். அப்ப விளையாடி கொண்டிருக்கிற போது ரசூலுல்லாஹ்வோடு சேர்ந்து சில பிள்ளைகளும் விளையாடுறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு அப்ப அந்த நேரத்துல ரசூலுல்லாஹ் விளையாடி கொண்டிருக்கிற போது திடீரென்று ஒரு மனிதர், முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட போய் நெஞ்ச பிளக்கிறாரு, நெஞ்ச அப்படியே பிளக்கிறாரு. சுபஹானல்லாஹ், நெஞ்ச பிளந்து இந்த நெஞ்ச பிளக்கிறத அந்த பிள்ளைகள் எல்லாம் விளையாடி கொண்டிருந்த ரசூலுல்லாஹ்வை எடுத்துட்டு போன போதும் ஓடுறாங்க. தண்ட பால் குடிக்கிற உம்மா கிட்ட ஓடுறாங்க, மா மா பால் குடி தாய்மார்களே அப்படின்னு பிள்ளைகள் கத்திக்கிட்டு ஓடுறாங்க. எல்லாரும் வாராங்க, ரசூலுல்லாஹ்வை தேடி வாராங்க. சின்ன பருவத்தில் எல்லாரும் தேடி வர போதும் சுபஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதருடைய கலர் மாறி முகம் மாறி சின்ன பருவத்திலேயே ரசூலுல்லாஹ் வராங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வந்தாங்க, ரசூலுல்லாஹ் ஒரு ஓரப்புறமா கூட்டு போனாங்க, நெஞ்ச பிளந்தாங்க. நீங்க நினைக்காதங்க நெஞ்ச பிளந்தன்னு சொல்லி சும்மா இன்றைக்கு வேற வேற அந்த கேமராவை போட்டு அப்படி போட்டு இப்படி போட்டு அடையாளம் இல்லாம மருத்துவம் செய்யற மாதிரி அல்ல. எப்படி ஓபன் சர்ஜரி, ஹார்ட் ஓபன் சர்ஜரி செய்தால் இது ஷைத்தான் தீன்ற இடம் அப்படின்னு ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லப்பட்டு அந்த ஷைத்தான் தீன்ற இடத்தை கட் பண்ணி வீசி விட்டு உள்ளத்தை மீண்டும் ஜம்சம் தண்ணியால் கழுகி அப்படியே நெஞ்சுக்குள்ள வச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெஞ்சு தைக்கப்பட்டுச்சு. இந்த ஹதீஸை அறிவிக்கின்ற அனஸ் அவர்கள் சொல்றாங்க, கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய தாய்மார்களே, நம்மட உடம்புல ஷைத்தான் தீன்றான், நம்மட சிந்தனையில ஷைத்தான் தீன்றான்,
நம்மட பிள்ளைகளை ஷைத்தான் தீன்றான், நம்மட ஹஸ்பண்டை ஷைத்தான் தீன்றான், நம்மட மனைவியை ஷைத்தான் தீன்றான், நம்மட வீட்டில் நிறைய இடங்கள்ல ஷைத்தான் உட்கார்ந்து இருக்கிறான், நம்மட சகல்ல ஷைத்தான் உட்கார்ந்து இருக்கிறான். எல்லா இடங்கள்லையும் ஷைத்தான் நம்மளை சீரழிப்பதற்காக திட்டம் போட்டு காத்து கொண்டிருக்கிறான். இன்றைக்கு நம்மட மனசுல பெரிய பெரிய பாவங்கள் கூட இன்றைக்கு பாவம் என்று பார்க்கப்படாத ஒரு காலகட்டத்தில் நானும் நீங்கள் கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல இப்படி சொல்றான், இன்னமா யுரிது ஷைத்தானு அன் யூகிய பைனகுமுல் அதாவா வல் பக்வா ஃபில் ஹம்ரி வல் மைசிர். நிச்சயமாக ஷைத்தான் சூதாட்டத்தாலும் இந்த மதுவாலும் எதை விரும்புகிறான் என்றால் உங்களுக்குள்ள விரோதத்தையும் குரோதத்தையும் உண்டாக்கவே ஷைத்தான் விரும்புகிறான் என்ற செய்தியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனில் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு நிறைய பாவங்கள் சர்வ சாதாரணமாக சமூகத்திட்டையும் சரி, வீட்டிலையும் சரி, அன்றாட ரோட்டிலையும் சரி பாவங்கள் நடக்கிறது. யாரும் பார்த்து அதை பாவம் என்று பார்க்காத ஒரு காலகட்டத்தில் நானும் நீங்களும் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு சின்ன காலத்திலேயே புரியமாறு சிகரெட் அடிக்க தோங்கிட்டானுகள், சாராயம் குடிக்க தோங்கிட்டானுகள், சின்ன காலத்திலே இன்றைக்கு விபச்சாரம் செய்ய தோண்டிட்டானுகள், சின்ன காலத்திலே இன்றைக்கு களவெடுக்க தோண்டிட்டானுகள். நம்ம எல்லாம் பார்த்த கள்ளர்கள் பெரிய கள்ளர்கள், குடிகாரர்கள் பெரிய குடிகாரர்கள், தாடி மீச வந்த பெரிய ஆக்கள் இன்றைக்கு தாடியும் இல்லை மீசையும் இல்லை குடிகாரன் என்று சொல்றாங்க. தாடியும் இல்லை மீசையும் இல்லை, இன்றைக்கு அவன் தான் பெரிய பாவி அப்படின்னு சொல்றாங்க. தாடியும் இல்லை மீசையும் இல்லை, இன்றைக்கு அவன் தான் பெரிய கள்ளனாக ஊர்ல இருக்கிறான். இன்றைக்கு அவ்வளவு பெரிய பாவங்கள் சமூகத்தின் சர்வ சாதாரணமாக மாறி போன ஒரு காலகட்டத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், நம்முடைய வாழ்க்கையில் என்ன இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, எந்த ஒரு காரியம் இல்லாவிட்டால் படிச்சு ஆக வேண்டும், நம்மளை மறுமையில பாதுகாத்துக் கொள்ள. இறுதியாக ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் வாழ்ந்த காலம் உலகம் ரசூலுல்லாஹ்வுக்கு கம்மியாகத்தான் கிடைச்சி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு இந்த உலகம் மிக குறைவாகத்தான் இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு இந்த உலகத்தை அல்லாஹ் நிரப்பமா கொடுக்கல, குறைவாகத்தான் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை கொடுத்தான். ஒரு வரலாற்று செய்தியை பாருங்களேன், சுப்ஹானல்லாஹ், இப்படியும் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலேயா அப்படின்னு புகாரியில 3798வது செய்தி. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இருக்கிற போது ரசூலுல்லாஹ் தண்ட மனைமார்கள்ட்ட வந்த விருந்தாளிக்கு சாப்பாடு இருக்குதா அப்படின்னு ஆட்கள் அனுப்புறாங்க. போய் பாருங்க, வீட்டில் கேட்டுவாங்கன்னு ஒரு ஆளை பிடிச்சி ஒரு விருந்தாளி வந்திருக்கிறாரு, வீட்டில் சாப்பாடு இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. கால் பண்ணி சாப்பாடு இருக்குதான்னு லோரு கேட்டால் அறிவில்லையா, நேரத்தோட சொல்ல வேண்டியதானே, அரசை கூட வச்சு பண்ணுவா. ரசூலுல்லாஹ்வோட வீட்டுக்கு ரசூலுல்லாஹ் ஆள் அனுப்புறாரு. எல்லா வீட்டில இருந்தும் வந்த பதில் ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. இன்றைக்கு வீட்டுக்கு நம்ம கால் பண்ணி கேட்டால் நீ கேஸ் இல்லாத பிரச்சனை, உடுப்பு இல்லாத பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் வந்து விருந்தாளி மருந்தாளியாக போயிடுவார். நமக்கு மறந்துடும், விருந்தாளியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறத என்ன செஞ்சிடும், மறந்துடும். 3-4 வீட்டிலையும் பதில் வருகிறது சாப்பாடு இல்லைன்னு. அப்போ தான் நம்மளோட பொண்டாடி கை வருத்தம் வாரது, கால் வருத்தம் வாரது, தலைவலி வாரது. அல்லாஹ் அருள் செய்த நல்ல சாலிஹான மனைவிமார்களை விருந்தாளிகளை கவனிச்சு அதாலையாவது சொர்க்கத்துக்கு போகணும் என்று நன்மைகளை அதிகம் செஞ்சு பாவங்கள்ல இருந்து தூரமாகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டில இருந்து வந்ததெல்லாம் இல்லல்மா, தண்ணியை தவிர வீட்டுல ஒன்றுமே இல்லை. சுப்ஹானல்லாஹ். நீங்க இப்ப அந்த காலத்துக்கு போங்க, ரசூலுல்லாஹ்வுடைய வீடு இருந்த சூழல், அந்த குடிசை, கரண்ட் இல்லாத, சாப்பாடு இல்லாத, ஃப்ரிட்ஜ் இல்லாத, ஒரு சட்டி 2 சட்டியோடு விளக்குகள் பற்ற வைத்து கொண்டு, ஒரு உடுப்பு 2 உடுப்புகளோடு, ஒரு ஆட்டுக்கால 15 நாள் அவிச்சு வைத்து சாப்பிடுகிற அந்த ஒரு காலத்துக்கு போங்க. இப்ப இருக்கிற காலத்துல இருக்காதுங்க. நீங்க இந்த ஹதீஸை படிக்கணும்னா அங்க போங்க, அந்த சிந்தனையை எடுங்க, மனசுக்குள்ள எடுங்க. அப்படிப்பட்ட வீட்டில இருந்து பதில் வருகிறது ஒன்றுமே இல்லை, இல்லல்மா, தண்ணியை தவிர ஒன்றுமே இல்லை. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபையில கேட்கிறாங்க, ஒரு விருந்தாளி வந்திருக்கிறார், யாரு அவரை கூட்டிட்டு போறீங்க அப்படின்னு. ஒரு நபித்தோழர் பாடம் எடுக்கிறார். சபையில ரசூலுல்லாஹ் கேட்கிற அளவுக்குண்டா ரசூலுல்லாஹ்வோட வாழ்க்கை எப்படி இருந்திருக்கு சபையில். இப்ப நான் இந்த வீட்டு ஒரு சாப்பாட்டுக்கு ஒரு ஆள் வந்திருக்காரு, என்கிட்ட வசதி இல்லை, யாராவது கூட்டிட்டு போறீங்களான்னு கேட்டா நான் இன்றைக்கு அதை ஒரு பெரிய மனசுல ஒரு பாரத்தோட தான் உங்கள்கிட்ட
ரெண்டு பேரும் சேர்ந்து நன்மையான காரியங்கள்ல ரெண்டு பேரும் பங்குதாரர்களாக போறாங்க. ஏன் சொல்றேன்னு பின்னால சொல்றேன். இப்ப கணவர் சொல்றாரு, சரி சரி நீங்க பாடு செய்கிற மாதிரி பாசாங்கு செய்யுங்க. அப்ப பிள்ளைகள் எதிர்பார்த்து எதிர்பார்த்து காத்து காத்து பிள்ளைகள் அப்படியே அன்று இரவு வந்த விருந்தாளிய கண்ணியப்படுத்துறாங்க. சுபஹானல்லாஹ். அவர் பட்டணியில, மனைவி பசியில, பிள்ளைகள் பசியில. என்னத்தை சேர்க்கலாம்? ஹரத்தை பத்திய ஒரு கண்ணியம் அவர கல்புல கிடையாது. வந்தவங்க அந்தாரிக்கு காபத்துல, அந்தாரிக்கு பச்சலாயிட்டு, அந்தாரிக்கு ஓடுற இடம், இந்தாரிக்கு முத்தம் வர்ற இடம் காட்டியாச்சு, ஆக்களை விட்டாச்சு. வரக்குள்ள ஒவ்வொரு ஆக்கள்கிட்டையும் 2 கிலோவும் 3 கிலோவும் சாமான் சேர்க்கிற அடிப்படையில் அவர் இருப்பார். அவங்க காலையில பள்ளிக்கு போறாங்க. அந்த நேரத்தில் சுபஹானல்லாஹ் பள்ளிக்கு போன போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லுகிற அந்த வசனத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறக்கி வைத்த அந்த வரலாற்று செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, நம்ம பாவத்தில இருந்து குடும்பமாக தூரமாகணும் என்று நீங்கள் முடிவெடுத்தால், ஒரு குடும்பத்துடைய 2 கண்கள் கணவனும் மனைவியும், 2 கண்கள் கணவனும் மனைவியும், இந்த 2 கண்ணும் வெளிச்சமான தூய்மையான துப்புரவான கண்ணாக நன்மையில் ஒன்று சேருமாக இருந்தால் பிள்ளைகள் சாலிகான பிள்ளைகள், வீடுகள் நல்ல வீடு, பரக்கத் பொருந்திய வீடு, நல்ல நிம்மதியான வாழ்க்கை, பாவத்திலே இருந்து தூரமான ஒரு பண்பாடு இந்த சமூகத்திற்கு வரும். இன்னைக்கு நம்மட நிலைமை, மாப்பிள்ளை வாங்கி கொடுத்துட்டு விரட்டி விரட்டி போய் எடுத்துக்கொண்டு பேங்கில வைக்கிறான். அவவையும் பாவியாகி அவரும் பாவியாகி வீட்டுக்குள்ள பரக்கத்தில்லாம போற காரியம் 2 பேரும் சேர்ந்துதான் நம்ம செய்கிறோம். அப்படி ஒரு நிலைமை வீட்டுக்குள்ள வந்தா நல்ல நன்மை செய்யக்கூடிய கணவனும் மனைவியும் 2 பேரும் ஒன்று சேர்ந்து ஒன்றுமில்லாத காலத்தில் அல்லாஹ் தஆலா நமக்கு இவ்வளவு தந்தான். அதே அல்லாஹ் இன்னும் உசுரோட இருக்கிறான். நம்ம பேங்குக்கு போகக்கூடாது, அடகு வைக்கக்கூடாது, வட்டிக்கு போகக்கூடாது, இது நம்மளை அழிச்சிடும், நம்மளோட சந்ததிகளை நாசமாக்கிடும். இந்தாங்க நீங்க போய் வில்லுங்க, அல்லாஹ் தந்தா எனக்கு வாங்கித்தாங்க என்று சொல்ற நிலைமைக்கு மனைவி வரணும். நீங்க சாலியான மாப்பிள்ளையா இருந்தா, நீங்க குடிச்சுக்கிட்டு, நீங்க சிகரெட் அடிச்சுக்கிட்டு, நீங்க தொழாம ஓடுற வாகனம் கொடுக்கிற ஏராளமான பாவங்கள் சமூகத்திட்ட தலைவிரித்து ஆடுகிறது. அதுல கவனமாக இருந்து நன்மைகளை ஒருவருக்கொருவர் போட்டி போட்டு செய்கின்ற நல்ல குடும்பமாக இந்த உலகத்தில் மாறி, இந்த உலகத்தில் நல்லவர்களாக வாழ்ந்து நாளை மறுமையிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருளுக்கும் அன்புக்கும் சொந்தக்காரர்களாக மாறி